ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் லேயர் சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான், கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸோடு இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். தென் பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்க போகிறேன். அதோட மெஷர்மெண்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா, தென் ஒரே ஒரு பே லீவ் எல்லாம் சேர்த்துட்டு அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு வரும் அந்த வெந்நியில் கொதிக்கிறப்பவே. ஸோ கல்பாசி, ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை இதில் எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமனை தோலோடையே உள்ளே சேர்த்துக்க போகிறோம். லாஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன்னு சொன்னலையா, அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊரெல்லாம் வைக்கலை, ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 80% குக் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு 8 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும் 80% அளவுக்கு. ஸோ இப்போ நல்லா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் பல்கி சப்ஸ்டன்ஸ் லைக் இந்த லெமனோட தோல் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ரைஸை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன்ஸை சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ இதில் ஒரு 3/4 அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் பிடிக்கல அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் சிக்கனை ரெடி பண்ண போய்க்கலாம். ஸோ இப்போ நல்லா 3/4 நான் எடுத்துகிட்டு இனிமேல் இதில் திருப்பி நான் சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். ஆயில் அப்படியே இருக்கட்டும், ஆயிலும் யூஸ் ஆகும். இப்போ நான் பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா இல்லைங்கிறதுனால நான் பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க தேவையில்லை. டேரெக்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது அதோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரைஸில் சேர்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கி வரணும். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை இதில் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்குறேன். ஸோ நான் க்ளீன் பண்ணுறப்போ மஞ்சள் தூள் சேர்க்கல, அதனால் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ்க்கும் இப்போவும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை கணக்கு பண்ணி கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா சிக்கனில் உப்பு சேர்ந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் ஊற ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா அந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. கீழே நல்லா அந்த மசாலா வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஆயில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன் அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா அந்த மசாலாவை எல்லாத்தையும் எடுத்துட்டு தனியாக இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா வந்து ஃபுல்லாகவே நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் அதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் பீசஸ் கூட. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு இப்போ இதில் நெய் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ளேமை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ஸ்டெப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஜாதிபத்திரி வந்து வந்திருக்கு அந்த ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் அந்த ரைஸோடு வச்சுக்கோங்க. இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் பாட்டமில் வந்து ரைஸை வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆனியன்ஸை வந்து டாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்து சிக்கன் பீசஸை வந்து இந்த மாதிரி நம்ம பீஸாவுக்கு டாப்பிங் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி டாப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு நம்ம சிக்கன் எடுத்து வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் ஆயில் இருந்துச்சுல அதையும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கீயை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கீயை சேர்த்துட்டு திருப்பி ஒரு லேயர் வந்து ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். எனக்கு மொத்தமே வந்து ஒரு 2 லேயர் தான் வந்துச்சு 1/4 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே அந்த சிக்கனை சேர்த்துட்டு அந்த ஆயிலை சேர்க்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த பிரியாணிக்கு கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ரானை வந்து மில்கில் வந்து ஊற வச்சு அதை வந்து லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க. நீங்கள் அப்படி கூட செய்யலாம். ஸோ அது இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி சேர்த்து அந்த ஆயிலை வந்து அப்படியே வந்து அந்த ரைஸில் டாப்பிங் பண்ணிவிடுங்க. ரைஸில் நல்லாவே அந்த கலர் ஒட்டிக்கும். தென் வந்து திருப்பி ரைஸை வந்து மேலே வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன்ஸ், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக கீ, இந்த ஆயில் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து அதுக்கு நம்ம எப்பவும் போல் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான், மொத்தமே 10 நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சா போதும். மேலே வெயிட் எதுவும் வைக்க தேவையில்லை. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட வாசனை நம்ம எங்கே இருந்தாலும் வா வான்னு கூப்பிடுற அளவுக்கு அப்படி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடியாகி இருக்கும், ஒன்றோட ஒன்று பாண்ட் ஆகி. ஸோ இப்போ நீங்கள் சூடாகவே சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரியாணி ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.